ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இப்போ தான் காலேஜ் முடிச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து 3 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈவினிங். ஸோ ஈவினிங் லாஸ்ட் ஹவர் வந்து எங்களுக்கு வந்து கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் கிரவுண்டில். ஸோ அந்த வீடியோஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் வந்து 3:45 ஆகுது. இன்றைக்கி வந்து நான் லாஸ்ட்டாக சொன்ன மாரி கேம்ஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டோம். இல்லைனா கிளாஸ்லேருந்தே 3:45 தான் கிளம்புவோம். ஸோ ரூமுக்கு இன்னும் போகல. ரூம் வந்து இங்கே பின்னாடி இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் பேக் கூட போய் களத்தில் அதுக்கு முன்னாடி சரி இன்ட்ரோ எடுத்துடலாம், வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். காக்கா கூட வீடியோ எடுக்கிறது பொறுக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக ஈவினிங் என்ன ஒர்க் இருக்குன்னா, எங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து ஒட்ட வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து அந்த மஸ்கிட்டோ நெட்டை ஒட்டியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் மழை வந்து காற்று வந்ததில் நவம்பர் மந்த் வந்துச்சுல, அதில் வந்து கொஞ்சம் பிஞ்சிச்சு. நாங்கள் அப்படியே ஊருக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அதெல்லாம் போயிட்டு வந்ததுனால அதை ஒட்டாமே அப்படியே வச்சுருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பிஞ்சு பாதியில் தொங்கிட்டுருக்கு. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டுறதெல்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து என்னென்ன நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் போய் நான் வந்து ரூமில் வச்சுட்டு மஸ்கிட்டோ நெட் ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் போய் குளிக்க போகலாம், இல்லைனா மறுபடியும் குளிக்க போகிற மாரி இருக்கும். ஸோ மஸ்கிட்டோ நெட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகலாம்.
மேட் ஒட்டலாம் சொல்லிட்டு. ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு பள்ளி வந்து செத்து கிடந்துச்சு. அதனால எங்களால் ஒட்ட முடியல. கையிலலாம் ஃபுல்லாக ஃபெவிக்விக் ஆயிடுச்சு. அதுதான் ஆனது தான் மிச்சம். ஆனால் எங்களால் ஒட்ட முடியல. அதனால சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிசிஷனாக விண்டோவே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் ரூமில் இருக்கும்போது மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ஈவினிங்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போயிட்டு கையெல்லாம் அழுக்கானதுனால என்னை போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு துணியெல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு. அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். நான் ஷவர் எடுத்துகிட்டு துணி எல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டேன். இவ்வளோ துணி இருந்துச்சு, அதெல்லாம் காய போட்டாச்சு. இப்போ வந்து மடிக்கிறதுக்கு 2 நாள் துணி இருந்துச்சு, அதையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேனில் தண்ணி கம்மியாச்சு ஃபில் பண்ண போயிட்டேன். ஒரு அப்டேட்டட் ரூம் டூர் காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பின்னாடி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது, அதை வந்து இப்போ பாருங்கள். ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுசாக என்னோடய பிளேஸ்க்கு ஒரு டெடி பியர் வந்திருக்காங்க. எங்கள் அக்காவோட டெடி பியர். இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் இந்த டெடி பியரை அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவிட்ச் போர்டில் இங்கே வந்து ஒன்று எழுதி, என்னோடய ரூம்மேட் வந்து இது வந்து ஷெல்லு. ஸோ அதில் வந்து என்னோடய இனிஷியல், அதுக்கப்புறம் என்னோடய நேம், ஸோ ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் கீழே ரோனி இதை போட்டு தந்தாங்க. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இது பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து ஒரு டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் மூமெண்ட், டேக் த மூமெண்ட் அண்ட் மேக் இட் பர்ஃபெக்ட். ஸோ அந்தமாரி கொஞ்சம் நிறையா மோட்டிவேஷ்னல் திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நான். இது வந்து ஆக்சுவலி வந்து கார்னிவல்ஸில் வந்து நான் வந்து ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவங்களாம் வந்து வச்சு தந்துருந்தாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் என்னோடய இமேஜை பார்க்குற மாரியே இருக்குது. ஸோ வீடியோஸ் பண்ணுறது, ஸோ மொபைல், ஸோ நான் நிற்கிற மாரி, ஸோ நான் வந்து அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 இது, அப்புறம் இங்கே கொஞ்சம், அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட் டைமே இருந்திருக்கும். ஸோ ஏபிசிடிஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இது டெய்லியும் வந்து சும்மா ரீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு நியூ என்ட்ரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னோட கார்ட்டூனிக் இமேஜ். இது வந்து ஸோ கிறிஸ்மஸ் வீடியோவில் இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அதை வந்து கார்ட்டூனிக் இமேஜ் பண்ணி அதில் வந்து ஒரு குட்டி இது, கீப் ஸ்மைலிங், கீப் பிலீவிங் அண்ட் கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் விஷன் சொல்லிட்டு ஒரு இது போட்டு இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போர்டு இருக்குது. இந்த போர்டில் சும்மா ஸ்மால் ஸ்டெப் டுடே பில்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் போட்டு எக்ஸாம் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட்டட், இன்னும் வந்து மீதி 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து அப்படியே டேட்ஸ் பார்த்துக்கோங்க. 6 1 7 1 9 1 இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே வந்து விஷன் போர்டு இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அது வந்து எதெல்லாம் நடந்திருக்குங்கிறத நெக்ஸ்ட் இயர் காமிக்கிறேன். அப்புறம் என்னோடய இப்போ வந்து நியூ பேக் அப்கிரேடட் வெர்ஷன். அதுக்கப்புறம் என்னோடய பிளேஸ் இது தான். ஸோ இங்கே வந்து கேக் இருக்குது, ப்ளம் கேக். ஸோ கிறிஸ்மஸ்க்காண்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறக்காண்டி இங்கே இருக்குது, இன்னும் கொடுக்கல. அது போக பாட்டில். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் என்னோடய லைக் ஸ்கின் கேருக்கு தேவையானது. அதுக்கப்புறம் ரீட் பண்ணுற புக்ஸ் எல்லாம். இது வந்து எங்கள் அக்காவோட புக், அண்ணா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது என்னோடய புக். அதுக்கப்புறம் டைரிஸ் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த ரூம் டூர், குட்டி ரூம் டூர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் ஈவினிங்கில் வந்து எனக்கு வந்து பேய்கிட்டு இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மம்மிக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எதனா படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களை மீட் பண்ணுறேன். மை ஃபேவரட் சிப்ஸ், டாப்பியோக்கா சிப்ஸ். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 5:56 ஆயிடுச்சு. டைம் வந்து 6 o'clock ஆக போகுது. இப்போ வந்து மண்டே வந்து மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை என்னென்னு பார்த்துட்டு லைட்டாக ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு லீவு, ஸோ இன்றைக்கி எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனாலும் சரி கொஞ்சம் நேரம் எதனா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அதை படிக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்டேட்டட் பேக், அதாவது காலேஜ் பேக் டூர் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதையும் கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நோட் எடுத்து இது வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ வாட் நோட்டுன்னு நாங்கள் வந்து ஒன்று போட்டிருப்போம். ஸோ லைக் நாங்கள் வந்து வாட் போகும்போது அங்கே வந்து எடுக்கிற இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்போம் இந்த நோட்டில் தான்.
ஸோ இப்போ அந்த நோட்லேயே அப்படியே பேக் சைடில் வந்து நான் வந்து இதுவுமே எழுதி வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெர்மினாலஜிஸ். ஸோ அப்படியே எல்லாம் இருக்கும். அதை ஒன்றுனா நம்ம படிக்கணும், நிறையா இருக்குது. படிச்சுட்டு இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் படிக்க ஆரம்பிக்கலாம். எப்போதுமே படிக்கிறது ஈஸியாக மெமரி ஆகணும் அப்படின்னா எதனா நோட் வச்சுட்டு இல்லைனா பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக எழுதி பார்த்துட்டு அப்படி இருந்தேன்னா டக்குன்னு வந்து மனசில் ஏறிக்கும். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன். எதனா சப்ஜெக்ட் இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா பேப்பர் வச்சுட்டு அதில் லைட்டாக எழுதிட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் டஃப்பான வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணிடுறேன். அந்த மாதிரி படிச்சேன்னா ஈஸியா டக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்குறீங்க, நான் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி எடுக்கணும், இல்லைன்னா எதனா டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், ஏதாவது கோர்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து தெரியாது உண்மையை சொல்ல போனா. ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா 1 lakh மேலதான் இருக்கும். அது வந்து ஃபார் ஷுர். எவ்வளோ இருக்கும் கரெக்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ஒவ்வொரு கோர்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு இயருமே அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட இது என்னால வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து அப்படி கோர்ஸ் நீங்க வந்து ராமச்சந்திரால படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆஃபீஸ், அதாவது அட்மிஷன் ஆஃபீஸ் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் படி நீங்க சேரணும்னா நீங்க இங்க கண்டிப்பா சேரலாம். ஸ்டடீஸ் படி பாத்தீங்கன்னா ராமச்சந்திரா வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ அதர் தென் தட் நீங்க வந்து மற்றது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, மெஸ் அதெல்லாம் பத்தி நீங்க எதனா டவுட்ஸ் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.